Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினால 3 எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 2 பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்லங்க மட்டன் பீசஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மட்டனில் செய்கிறதுனால சேம் மெஷர்மெண்ட்டு. சிக்கனில் செய்கிறீங்க அந்த மாதிரினா காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மசால்ஸும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த ஃபுட்க்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி மட்டன்னா 3 விசில் விடணும். ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம கொதிக்கவெல்லாம் வைக்காமல் நான் இதை மண்சட்டியில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். மண்சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சதும் நம்ம செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி நான் என்னோடய ஒரு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். செட்டிநாடு சிக்கன் கிரேவியில் சேம் மெத்தடில் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மண்சட்டிங்கிறனால இது ஹீட்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மேலே மல்லித்தலை தூவி விட்டுட்டு ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, சம்திங் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் கீ ரைஸ்க்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.